செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் தாவேக பரப்புரையில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்கள். கரூரில் 41 பேர் உயிரிழந்த அந்த சம்பவத்தில் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை தொடங்கியுள்ளது. அதாவது ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு இன்று 1 மணி நேரத்துக்கு முன்பாக கரூர் வந்தடைந்த நிலையில் தற்போது அந்த தாவேகா பிரச்சார கூட்டம் நடைபெற்ற இடத்தில் தற்போது விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதாவது கடந்த 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் கலந்து கொண்ட மக்கள் சந்திப்பு பிரச்சார கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்து 110க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து சிகிச்சை பெற்று வீடு திரும்பிய நிலையில் தமிழக அரசின் சார்பில் ஏடிஎஸ்பி பிரேமானந்த தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு தனிப்படைகள் விசாரணை குழு அமைக்கப்பட்டு நேற்று வரை விசாரணை மேற்கொண்ட நிலையில் நீதிமன்ற உத்தரவுப்படி ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டு அவர்கள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் அந்த கோப்புகள் அனைத்தும் நேற்று சென்னையில் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இன்று காலையில் சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் அந்த ஐஜி அஸ்ரா கார்கே கரூர் நேரில் வந்தடைந்த நிலையில் தற்போது 1 மணி நேரத்துக்கு முன்பாக கரூர் வந்தடைந்தார். தற்போது அந்த சம்பவம் நடந்த கரூர் வேலுச்சாமிபுரத்தில் அஸ்ரா கார்கேக்கு தற்போது அந்த குழுவினர் தற்போது ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். அதனைத் தொடர்ந்து அருகில் உயிரிழந்த வீட்டிற்கு சென்று விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். மேலும் வேலுச்சாமிபுரம் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு ஆய்வு செய்து தொடர்ந்து உயிரிழந்தவர்கள் வீடுக்கு சென்று அதேபோல் தேவைப்பட்டால் தாவேகா நிர்வாகிகளுக்கும் சம்மன் அனுப்பி விசாரணை மேற்கொள்ள அந்த எஸ்ஐடி குழு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.